தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் துபாய் வழியாக இன்று அதிகாலையில் அமெரிக்கா சென்றடைந்தார். சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்ற முதலமைச்சருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் பிரமாண்ட வரவேற்பு அளிக்கின்றனர். முறை செய்து காப்பாற்றும் மன்னவரே, திராவிட அரசின் கொள்கை வாரிசே, எங்கள் மனங்களில் என்றென்றும் குடியிருக்கும் முதல்வரே, உங்களை அன்புடனும் மனமகிழ்வுடனும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக முதல்வர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு உணர்வோட தான் இருக்கிறாங்க. We are all so excited. We are waiting to see our honorable chief minister here. இதைத் தொடர்ந்து இன்று சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 31 புலம்பெயர் தமிழர்களை அவர் சந்தித்து பேசுகிறார். செப்டம்பர் 2 சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்லும் முதலமைச்சர் அங்கு ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் உள்ள சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் உயரதிகாரிகளையும் அவர் சந்திக்கிறார். செப்டம்பர் 7 அமெரிக்காவில் உள்ள அயலக தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதையடுத்து அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு செப்டம்பர் 14 முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.